இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற 2 கன்றுக்குட்டி. இன்னும் சாணிலாம் இல்லை, இதுக்கு மேலே தான் சாணி அள்ளணும். இது குட்டி ஆடுங்க. ஹாய் குட்டி பண்ண, ஹாய் ஹாய். டூ கோழி பார்த்திங்கன்னா தேங்காய், இது ஃபுல்லாக பாக்கு தோப்பு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் தான் இப்போ நம்ம ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம். மலைகள் எல்லாம் இலைகள்லாம் உதிர்ந்து இப்போ தான் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகுது, துளுக்க ஆரம்பிக்குது. கனிக்குட்டி சாணி இல்லை, என்னப்பா ஏன்டா அழுகுற? அப்பா பாரு எப்படி அழுதுருக்குன்னு பாருங்க, பாரு அல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. என்னப்பா பிடிக்காதா? ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுப்பா. என்னடா அதிதிவா? அதிதி செய்யும், நீ செய்ய மாட்டியா? அப்புறம் எப்படிப்பா நீ பெருசான எப்படி மாடெல்லாம் பார்த்துக்குவ? உனக்கு மாடெலாம் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும், அது ஒன்றும் பண்ணாத, சும்மா அப்படி பண்ணுது. அது சொல்லுது பாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா தங்கம் அப்படின்னு சொல்லுது அது. கனிக்குட்டி ஏன்டா என்னடா இப்படி பேசிட்ட திடீர்னு பிடிக்காதுன்னு? அப்பா செய்கிறத பார்த்து நீ சரியா? சரி ஓகே. அம்முண்ணா நீ வாடா, நம்ம சாணி இல்லாமா? வாடா குட்டி, முடியா 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 சீர் முடியா. 2 பேருமே சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு திடீர்னு ஊருக்கு வந்தவுடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 2-3 நாளாவது நாங்கள் வந்து. அதிவா முடியா ஹேய் ஹரி போ அது கை கொடு. குட்டிமா சாணி எல்லாமா? நம்ம சாணி எல்லாமா? பார்த்தல என் பொண்ணு எப்படி ஊனுது. சூப்பர். எஸ். ஏ யூ வி சக்சஸ். சூப்பர். ஒரு நிமிஷம் சொல்லு, பஸ்லன்னு சொல்லுங்க, பஸ்லன்னு சொல்லுங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஓ ஆ ஆ ஓகே சூப்பர். எஸ். அதே இம்பா சாணி எல்லாம் வாடா குட்டி, இவர் அப்படியா? அதே இம்பா அல்லு வாடா, அல்லுடா வாடா, வய அல்லு அல்லு அள்ளி போடு. இதுல வந்தா இங்க இருக்குது பாரு, இங்க இருக்குது பாரு, வா இங்க இருக்குது வா, அல்லு வாடா. அது வா அல்லு வா வா இங்க வேற அப்பா பண்றவன், இங்க வேற இப்படிதான் பண்ணும். இங்க வேற வாவ் வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. நீ சூப்பர்னு சொல்லாத, வந்து செய்வா. நீ செய் ஃபர்ஸ்ட். வா வாடா வாடா அல்றா வாடா. அது அல்றா போட்டு வர இங்க இருக்குது. அள்ளி போடு, அல்லு அது ஃபர்ஸ்ட் அல்லு. உனக்கு கேட்கும், அவங்க நீ பேசுறது கேட்கும். அல்லு அல்லுடா. ஏன்
இங்க வேற எப்படி எழுதும் இங்க பாருடா ஒண்ணும் இல்லடா ஜிகி 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 இங்க வந்து கை காமி ஜிகி 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 சோ 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 கை கழுவிக்கலாமா வேலை செஞ்சுட்டு போய் கழுவிக்கலாம் அது வரைக்கும் அப்படின்னு என்னது ஏய் பட நீ என்ன இவ்வளவு பெரிய பையனாட்டா அல்ல பண்ற ஐயா நான் உன்னோட குழந்தையா இருக்கும்போது அழணும் நான் சாணி தெரியுமா உனக்கு என்ன வந்து அள்ளுவா வா வந்து அள்ளுவா இதெல்லாம் வந்து அள்ளுவா வாமா சாணிடா அது சாமி அது பல்லு வாங்கி பார் பார் இப்படி ஒரு உருட்டை போடி இப்படி அழிச்சு போட்டோம் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு வா பண்ணுவா இதுல பண்ணு ஒழுங்கா சாணி அழல்னா இப்படிதான் சகதி ஆகும் ஆமா அப்பெல்லாம் இல்ல எவ்வளவு தான் ஈரப்பம் காயும் ஒழுங்கா சாணி எல்லாம் விட்டா அது அப்படியே மண்ணுல வந்து ஈரம் போக்காரு அதான் உண்மை எங்க இருக்கிறா என்ன சாணியே இல்ல இல்லாத இடத்துல எடுத்துக்கிற இந்த சாணி எள்ளி வச்சாதான் மாட்டுக்கு வந்து சரி மாட்டுக்குன்ற இது தோட்டத்தை வந்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் போட முடியும் சோம்பேறி எந்திரியா அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா அது சும்மா நடிக்குதுப்பா நைட்டு ஃபுல்லா படுத்து தூங்கின்னு தான் இருக்கும் கனி கேட்ச் பண்றா டேய் கனி கேட்ச் புடுறா வேற வந்தாள்றா வாடா அட இது வந்தாள்றா இது வந்தாலும் பார்க்கலாம் எப்படி அல்றான்னு பார்ப்போம் சரி வாடா கத்துக்கிற வாடா பண்றதா வாடா வாழ்றா வாடா வாடா சி வாடா கோவம் அல்லுப்பா ஒன்னும் ஆகலப்பா அல்லுப்பா அல்லுடா ஒண்ணு இல்லடா அல்லுடா அள்ளி போடுறா உள்ள அடே அல்றா இப்படி அப்படி போடுறா அள்ளி போடுறா ஒண்ணு இல்லடா கை கழுவிக்கலாம் அள்ளி போடுறா அவ்வளவுதான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல வைக்குவார் அப்பா அல்ற வைக்குவார் அவ்வளவுதான் இப்படி அள்ளி போட வேண்டியதா என்னது பால் மட்டும் குடிக்கிற பால் குடிக்கிறியா இல்லையா அப்புறம் இப்பெல்லாம் வேலை செய்யும் எப்படி சாப்பாடு வரும் எப்படி பால் வரும் பண்றதா காமி பாரு என் பொண்ணு பாரு சிக்கு 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 நீ தானே பண்ணுன்னா ஏமா
அம்மா இந்த மாதிரி ஆட்டெல்லாம் காமிடி. என்னடாச்சு? அப்பா அப்படி பண்ணிச்சா? ஒரு வழியா ஓரளவுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒர்க்கு தான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஃபார்மல் பிளேசஸ் ஆல்வேஸ் தேர் டைப் ஆஃப் ஒர்க் ஒன்லி. டெய்லியுமே வந்து காலையில் வச்சு இந்த வேலையை செய்யணும். அதே மாதிரி ஈவினிங் வந்து அங்கங்கே சாணி போட்டிருக்கும் மாடு, அதை அள்ளி மட்டும் போடணும். அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டணும். இந்த மாதிரி காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஃபுல் டே ஃபுல்லாக அந்த கட்டுத்தரை, இது பேர் கட்டுத்தரைன்னு சொல்லுவாங்க. மாடு கட்டுமிடம் கட்டுத்தரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், ட்ரை ஆகிடும். ஈவினிங் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். திரும்ப அந்த இடத்துல கட்டும்போது அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி நிற்கிது. கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து பள்ளத்தெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கும். டயர்ட் ஆகிட்டாங்க மேடம், படுத்துட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து மாடு ஆடுகள் வந்து விவசாயிகளின் செல்வம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காலையில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விவசாயியோட லைஃப்பில் காலையில் ஒரு 1 hour 1.5 hour மேக்ஸிமம் 2 hours ஒர்க் தான். மற்றபடி இன்னும் நிறையா ஒர்க் இருக்குது. இதுக்கப்புறம் மாடெல்லாம் பிடிச்சி போய் மேய்க்கணும். மேய்ச்சிட்டு வந்துட்டு திரும்ப வந்து மதியம் தவிடு போட்டு தண்ணி வைக்கணும். திரும்ப ஈவினிங் பால் கறந்துட்டு திரும்ப பிடிச்சி போய் மேய்க்கணும். ஸோ இந்த மாதிரி ரொட்டீனாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் கிராமத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஒரு டைம் வந்து அது பாட்டில் போயிட்டே இருக்கும். எப்போ டைம் போகுதுன்னே தெரியாது, சரசரன்னு போயிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.